ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான தினசரி அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை வேரியஸ் ரீசன்ஸுக்காக இன்ஸ்டாகிராமில் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் கண்டென்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஒரு தரமான விஷயத்த இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. பட் இந்த படத்தை கொண்டு போய் முடிச்சதுல கொஞ்சம் திணறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் படம் பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து சம்பளம் கேட்டு ரிஜெக்ட் பண்றாருங்க. இப்படி ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க ஹீரோடைய அம்மா கடுப்பாகி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை ஹீரோ விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பொய் சொல்லி ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய வாழ்க்கையில அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே ஹீரோக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்குறாரு, ஹீரோ நீங்கள் ஒருத்தர் இருந்தானே அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சேலரி ஸ்லிப் பார்க்க போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. பேசிக்காக நம்ம ஹீரோ திருமணம் பண்ணுறதுக்காக குடும்பத்தோட பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்கிறாருங்க. அதைத்தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு சிம்பாலிக்கா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதற்கான காரணமும் இருக்குது. ஹீரோக்கு அவருடைய ஆஃபீஸில் ஒரு 75,000 ரூபாய் சம்பளம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அவரை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாருங்க. ஒவ்வொருத்தரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கனவு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி ஹீரோக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தன்னை விட அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்ற கனவு இருக்குதுங்க. இப்ப சஞ்சனா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவும் அந்த பொண்ணும் மாடியில மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா ரொம்பவே கவலையில இருக்கிறாங்க. இந்த பொண்ணையாவது இவன் அக்செப்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோடைய அக்கா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வரனை கண்டிப்பா அவன் ஓகே பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட உங்களோட சேலரி எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாருங்க. அந்த பொண்ணு சொல்றா, அதுவும் இதுவும் பிடிச்சது போக ஒரு 42,000 ரூபாய் வரும் அப்படின்ட்டு. ஓகே குட், நல்ல சேலரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு கீழே வந்து அம்மா வாங்கம்மா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிக்கலங்க, இல்லாட்டி போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாரு. உடனடியா இவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. சஞ்சனா கிட்ட சஞ்சனாவுடைய அப்பா என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. சஞ்சனா சொல்றாங்க, இவன்லாம் எதுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வரான், ஒரு ஏடிஎம் மிஷினை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, இவன் ஒரு மணி மைண்டடான பையனா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பா, இப்படியே நீ பாக்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் மருமகளை பார்க்காமே போய் சேர்ந்துருவோம் போல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாருங்க. ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம், அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்கணும் கேட்க கூடாதுன்னு கூடவே உனக்கு தெரியாது, அறிவு இருக்காடா, ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன சேலரி என்ன இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்ற மாதிரியா கேள்வி கேட்பாங்க. இதோட 8வது பொண்ணை நீ நிராகரிக்கிற பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஹீரோட அக்கா சொல்றாங்க, அவன் தான் அவனை விட அதிகமா சம்பாதிக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறான். ஆனா நீங்க தான் இந்த புரோக்கர் இதை சொன்னாரு அந்த புரோக்கர் அதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஏண்டா நீ தான் சம்பாதிக்கிறல்ல, அந்த சம்பாதியத்தை வச்சு உன்னோட குடும்பத்தை பாத்துக்க முடியாதா, உன் பொண்டாட்டிய பாத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்க, யாருமா சொன்னா ஒரு ஆள் சம்பாதிச்சா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்ட்டு, இந்த காலத்துல 2 பேர் சம்பாதிச்சாலுமே சந்தோஷமா வாழ்றது கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஒரு தனி நபர் ஒரு மாசத்தை கடத்துறதுக்கு ஒரு 800 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்டே சொல்லுது, ஆனா நீ பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ஒரு சிலிண்டரோட காஸ்டே 1200 ரூபாய், அதுக்கே 400 ரூபாய் கம்மியா இருக்குது, அது என்ன பக்கத்து வீட்லயே கடன் வாங்குறது, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வாழ்க்கையில பணம் அப்படின்றது அத்தியாவசியம் ஆயிடுச்சு. நாம வாங்குற சம்பளத்தை வச்சு கண்டிப்பா வாழ முடியும், வாழ முடியாதுன்னு சொல்ல கிடையாது, ஆனா வசதியா வாழ முடியுமா அது ஒரு கேள்வி தானே அப்படின்னு கேட்க, ஹீரோட அப்பா சொல்றாரு, வசதி அப்படின்றது எலிசபெத் மகாராணியோட அரண்மனையில இருக்கு, எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரோட வீட்லயும் இருக்கு, எனக்கு இருந்த வசதியில தான் உங்க அக்காக்கு நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், உன்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ண வச்சு இப்ப நீ நுனிநாக்குல இங்கிலீஷ் பேசுற லெவலுக்கு இருக்கிற, என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் வசதி அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா பிராக்டிகலா பாசிபிளே இல்ல, இப்போ நாம ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு பாடுறா இவனுங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானுங்க வசதியா இருக்கானுங்க இவனுங்களுக்குல என்ன அப்படின்ட்டு, ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்ட்டு. இந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழி, நாம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்மளை விட கூடுதலா சம்பாரிச்சது அப்படின்னா அந்த பொண்ணு மூலமா நம்ம கனவுகளை அச்சீவ் பண்ண முடியும், அதனாலதான் என்னை விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணை நான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க, எல்லாம் ஏன் தப்பு தாண்டா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும், இனிமேல் உனக்கு கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சுட்டே அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா நீங்க ஒரு வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இப்ப இந்த நிலைமையிலேயே இருந்திருக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி கேள்வியும் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அப்பாக்கு கோவம் வந்துருதுங்க. ஏண்டா காலையில எந்திரிச்சு ஆபீஸுக்கு போய் வேலை பார்த்தாதான் வேலையா, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நமக்காக தான் உங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, உங்களை ராஜா ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருந்தா, ஸோ அதுக்கு பேர் வேலை கிடையாதா அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இவங்க வீடு போய் சேர்றாங்க. அங்க கட் பண்ணா வழக்கம் போல நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறாருங்க. ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோஷனை செலிப்ரேட் பண்ற விதமா நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில போயிட்டு ஆட்டம் பாட்டம்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களே சமாதானமாய் போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கார் பார்க்கிங்க்கு வரும்போது அந்த காரை அந்த பையனும் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வழிமறைக்கிறாங்க. பேசிக்கா அந்த பையன் ஒர்க்ல ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்கான் போல, அதை இந்த பொண்ணு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணி இருந்திருக்குது. அதுக்காக தான் இவன் இந்த பொண்ணை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு சொல்றா, நீ தப்பு பண்ணியிருந்த, அதனால தான் நான் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கு இவன் சொல்றான், இங்க எவன்டி தப்பு பண்ணல, எல்லோருமே தான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, இனிமேல் பண்ண போறது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து கடத்தி கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறானுங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பசங்களை எல்லாம் பயங்கரமா போட்டு பொலன்னு பொழந்து அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொன்ன உடனே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா வீட்டுக்கு ஒரு புரோக்கர் வராருங்க. நம்ம ஹீரோடைய அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு நான் வரேன் பாக்குறேன் அப்படின்றாரு. பாருங்க யாரு வேண்டானா, பட் அவனுடைய ரெக்குவயர்மெண்ட்டை நீங்க பூர்த்தி பண்ணாதானே கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த புரோக்கர் சொல்றாரு, பாசக்கார அம்மா, பக்குவமான அக்கா, தனக்கு வரப்போற மனைவி தன்னை விட அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பையன், இவ்வளவுதானே சிம்பிள் ரெக்குவயர்மெண்ட், நான் பொண்ணை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாருங்க ஆனா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள கண்டமாயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டமாகறனும் கண்டம் துண்டமாகறனும் கடல் முழுக்க அலசி கடல் கண்ணிவாது புடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இவர் ஹீரோடைய அம்மா கிட்ட சொல்றாருங்க, இவர்கிட்ட சிவானி அப்படின்ற ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் இருக்கான். அந்த பொண்ணு மாசம் 1,25,000 ரூபாய் சம்பாதிக்குதான், ஐடி கம்பெனில சைக்காட்டிஸ்டா இருந்துட்டு இருக்கான், அதனால இந்த பொண்ணை கண்டிப்பா உங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கர் சொல்றாருங்க. ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான்ப்பா நீ ஒவ்வொரு முறையும் சொல்லி கூட்டிட்டு போற, ஆனா அங்க போனா எல்லாமே சொதப்பிடுது அப்படிங்கும்போது, இல்ல இந்த வரன் அந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பா உங்க பையனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோட அக்கா சொல்றாங்க, ஹீரோட ஜாதகத்துல அடுத்த 3 மாசத்துல ஹீரோக்கு திருமணம் நடக்கல அப்படின்னா அடுத்து 7 வருஷத்துக்கு இவனுக்கு திருமணமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம போய் இந்த வரனை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அங்க கட் பண்ணா சிட்டில நம்ம ஹீரோ ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கு ஏகப்பட்ட கடனை வெளியில வாங்குறாரு. அந்த கடனை கொடுத்தவரும் மாசம் 5ஆம் தேதி ஆனா கரெக்டா வட்டி கட்டிடணும், அண்ணன் வீட்டுக்கு வர மாதிரி எதுவும் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு போறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பா அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் காசை பாத்தீங்கன்னா பேங்க்ல போட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இப்ப ஹீரோ கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த லக்ஸரி வீடு வந்து கட்டடமெல்லாம் ஆகி முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியதுதான். இப்ப ஹீரோடைய அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டை சுத்தி காட்டுறாருங்க. என்னப்பா வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோடைய அப்பா சொல்றாருங்க, பிடிக்கலன்னு சொல்ற லெவலுக்கு இந்த வீட்டுல எந்த ஒரு குறையுமே கிடையாது, பட் அந்த வீட்டுல படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும், பட் இந்த வீட்டுல படுத்தா மாசமான இஎம்ஐ கட்டணும் அப்படின்றது தான் மைண்ட்ல வரும் அப்படின்னு சொல்ல, இஎம்ஐ பத்தி எல்லாம் நீ எதுக்குப்பா கவலைப்படுற அப்படின்னு கேட்க, அது எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும், இப்பதான் இஎம்ஐ கட்டின மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அடுத்த மாசம் வந்து நின்றும், பணத்துக்கு என்னப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, அதனாலதான் புது விஷயங்களை உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கு ஹீரோடைய அப்பா சொல்றாரு, இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேது, ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வேற, அது எனக்கு தேவை அப்படின்றது வேற, அதுக்கான வித்தியாசம் தெரியாதனாலதான் இப்ப பசங்க கஷ்டப்படுறானுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா சொல்றாருங்க. இப்ப நம்ம ஹீரோ அவரோட கம்பெனிக்கு வெளியில இருக்கக்கூடிய டீ கடையில் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபரை நான் பூஸ்ட் பாய் அப்படின்னு சொல்றேன். அந்த பூஸ்ட் பாய் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ 4 வருஷமா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனில வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிக வட்டி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 வருஷமா பாத்தீங்கன்னா இவர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இந்த பூஸ்ட் பாய் அந்த கம்பெனியை சார்ந்தவர் தாங்க. ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு, 4 வருஷமா நீங்க ப்ராப்பரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க கம்பெனியோட பிரீமியம் கஸ்டமரா மாறிட்டீங்க, உங்களுக்கு மாசம் 12% இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா இனிமேல் 18% இன்ட்ரெஸ்ட் தர போறாங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பூஸ்ட் பாய் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நீங்க ஏன் அங்கேயும் இங்கேயும் மாத்தி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் வருதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கு பதிலா பெருசா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும், உங்க லைஃபே செட்டில் ஆயிரும், அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் டபுள் ஆயிரும், உங்களோட வட்டியும் டபுளா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அது என்ன பிளான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாருங்க. 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வெறும் 4 நாள்ல 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்கும், நீ கோடீஸ்வரன் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பூஸ்ட் பாய் சொல்றாரு. அப்படியா சார், நான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணா கூட எனக்கு அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கிடைக்காதே சார் அப்படின்னு சொல்ல, அதை பத்தி எல்லாம் நீ ஒரி பண்ணிக்காத, எனக்கு தெரிஞ்ச 4 பேங்க் ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க நாளைக்கு மத்தியானம் உன்னை வந்து பாப்பானுங்க, அவனுங்க காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்த போட்டுட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், 4 டிஃபரெண்டான பேங்க்ல லோன் அப்ளை பண்ணலாம், ஸோ நம்ம நினச்ச அமௌண்ட் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மணி மைண்டடான ஒரு ஆள் அப்படின்றதுனால எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக இந்த பூஸ்ட் பாயை நம்புறாருங்க.
புரோக்கர் கடைசியாக நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து சிவானி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறதாகவும் நீங்கள் வந்து அந்த பொண்ணை பாருங்க ஹீரோக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. ஹீரோடைய அக்கா கிளம்புறதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் இந்த பொண்ணுகிட்டையாவது ஒழுங்கா பேசு, அதையும் இதையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காது அப்படின்ட்டு. சரின்ட்டு இவங்க ரெடியாகி கிளம்பி வெளியில் வராங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பூஸ்ட் பாய் ஃபோன் பண்ணி எங்கே பாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை விஷயமா நான் வெளியில் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பேங்க் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ யோசனை பண்ணுறாரு. உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க மட்டும் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய மொத்த குடும்பமும் பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இந்த சிவானி பாத்தீங்கன்னா அமெரிக்கால வாழ்ந்துட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்தவங்க. அமெரிக்கால நடந்த ஒரு அட்டாக்ல பாத்தீங்கன்னா சிவானியோட மொத்த குடும்பமும் இறந்து போச்சு. சிவானியும் அவங்க கார்டியன் மட்டும் தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கார்டியன் சொல்ல, உடனே புரோக்கர் சொல்றாரு, ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை அப்படின்றதுனால தான் அவர் போக வேண்டியதா போச்சு, நீங்க வேணா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இவரோட ஒர்க்குக்கே இவர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா உங்க பொண்ணுக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க தாராளமா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்றாருங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா பொண்ணு எப்ப பாக்குறது அப்படின்ற மாதிரி கேட்க உடனடியாக சிவானியை வர சொல்றாங்க. சிவானியோட கார்டியன் சொல்றாரு, ஒரு அட்டாக்ல பாத்தீங்கன்னா சிவானியோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அதே சமயம் இந்த கார்டியனோட குடும்பமும் போச்சு, அந்த அட்டாக்ல தப்பிச்சதே இவங்க 2 பேர் மட்டும்தான். அதையெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோடைய ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுங்க. இருந்தாலும் ஹீரோக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஹீரோடைய அம்மா சொல்லலான்னு வரும்போது பட்டுன்னு சிவானி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன கண்டிஷன்மா அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. வேலைக்கு போற பொண்ணுங்களையே சம்பளம் பத்தல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. அப்படி இருக்கும்போது வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய பொண்ணை எப்படி இவர் அக்செப்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோடைய அம்மா மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுதுங்க. இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துல நம்மளை அலைய வச்சுட்டான், இதுக்கு மேல நான் அலையறதுக்கு தயாரா இல்ல, அதனால இதுக்கு மேல என்னோட ஆட்டத்தை நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதுங்க, பையன் கிட்ட பேசிட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. நம்ம ஹீரோடைய அம்மாவும் அக்காவும் மாத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீ வேணா நேரடியா ஒரு வாட்டி போய் மீட் பண்ணு, உங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள மேட்ச் ஆகும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் சேலரி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதை நீ கேட்க கூடாது அப்படின்னு ஹீரோடைய அம்மா சொல்றாங்க. ஹீரோடைய அக்கா சொல்றாங்க, இல்ல அதை நீ கேட்டினா உனக்கு பொறாம வந்துடும் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படி என்ன சேலரி அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு 1.25 லேக் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரே சந்தோஷமா போயிருதுங்க. இது நாள் வரைக்கும் இவர் பார்த்த பொண்ணுங்கள்லாம் இவரோட சேலரி கம்மியா தானே வாங்கிட்டு இருந்தாங்க, ஸோ இந்த பொண்ணுக்கு சேலரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓகே பண்ணிடலான்னு முடிவெடுக்கிறாருங்க. ஆனா அது மொத்தமும் பொய் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களோட முன்னிலையில இவங்க 2 பேருக்கும் ப்ராப்பரா திருமணம் நல்லபடியா நடந்து முடியுதுங்க. திருமணம் முடிஞ்ச கையோட இவங்க 2 பேர்த்தையும் முதலிரவு அறைக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட என்னோட லைஃப் பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா என்ன பிளான் அப்படின்னு கேட்க, எல்லாருக்குமே அவன் கட்டிக்க போற பொண்டாட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எனக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப் பிளானை ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டுறாருங்க. ஒரு ஆள் சம்பாத்தியத்துல குடும்பத்தை வேணா ரன் பண்ண முடியுமே தவிர நம்மளால டெவலப் ஆக முடியாது, அதனால நீ சம்பாதிக்கிற பணத்தையும் என்கிட்ட கொடுத்த அப்படின்னா நாம 2 பேருமே சேர்ந்து வாழ்க்கையை டெவலப் பண்றதுக்கான பிளானை போடுவோம். ஸோ இங்கிருந்து மணியை சேவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இனி ஒரு 10 வருஷத்துல நம்ம பயங்கரமா செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு பல விஷயங்களை சிவானி கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மணி 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 இது சம்பந்தப்பட்ட விஷயமாவே தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சிவானிக்கு இரலவென்ட்டான ஒரு டாபிக்கா இருக்குது. ஏன்னா அவங்களோட கண்டிஷனே நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்றது தானே. ஆனா இவரு 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரா, சிவானிக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுறாங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ முதலேறு ரூம்குள்ள இருந்து வெளியில வந்து அவங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இதை பத்தி எல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்காம சிவானி அப்படியே ஹெட்போன்ஸை மாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா ஹெட்போன்ஸை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. ஹீரோடைய அக்கா பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்க, வெளியிலேயே வரமாட்டேன்றாங்க. ஹீரோ பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. இப்ப சிவானி ரூம்குள்ள போறாங்க. அப்போ இவர் வழி மறைச்சு நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது அப்படின்னு சொல்ல, எனக்கு இல்லைன்னா உனக்கு தானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை போடுறாரு. அம்மா சொல்றாங்க, இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சோம்னா அவ வேலைக்கு போவான்னு நினைச்சேன், அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுனேன் அப்படின்றாங்க. அது எப்படி நீங்க இப்படி நினைக்கலாம், வேலைக்கு போற டாபிக் எடுத்தாலே பட்டுன்னு இக்னோர் பண்ணிட்டு போறா, அப்படி இருக்கும்போது எப்படி இவட்ட பேச முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா கேட்குறாரு, ஏன்பா நம்ம வீட்டு மருமக வேலைக்கு போகலான்னா நம்ம இன்னும் பிச்சை எடுக்கவா போகிறோம், நல்லா தானே இருக்க போகிறோம், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னால் இப்படி வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. மனசு அப்படிங்கிறது ஓட்டை இருக்கக்கூடிய பாத்திரம் மாதிரி, அதை எவ்வளோதான் நிறைச்சாலும் நிறையாது. நம்ம கிட்ட லக்ஸரியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்றது கேவலமான விஷயமெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ணாலும் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லைங்க. கடைசியாக ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ போகிற நாள் எவ்வளோ நாளும் தெரியாது, அதனால இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போ. 3வது தெருவில் கோபால் அப்படின்ற ஒருத்தர் தான் மூளைச்சாவு அடைஞ்சு இறந்து போயிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, பட் அந்த ஆசைகளை எல்லாம் மனசில் வச்சுட்டு ப்ரெசென்ட் அனுபவிக்காமே இறந்து போயிட்டான். அந்த மாதிரி ஆயிரப்போது இருக்கிறத காப்பாற்றிட்டு சந்தோஷமா வாழ கற்றுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு வராருங்க. என்னம்மா காஃபி போடவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவோடைய அம்மாவும் அக்காவும் சொல்கிறாங்க, நாங்களும் காஃபிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன்னுடைய பொண்டாட்டி காலங்காத்தாலேயே கிச்சனுக்குள்ளே போயிட்டு கிச்சனில் நான் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்த்தையுமே வெளியே அனுப்பிட்டா. காஃபி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோடைய மனைவி சிவானி பார்த்தீங்கன்னா சுட சுட காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த காஃபி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அனுபவிச்சு அதை டேஸ்ட் பண்ணா இவங்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சிங்க. காஃபி பவுடருக்கு பதிலாக சீகக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. தக்காளி இட்லியை லேத்துல கொடுத்து ஓட்ட ஓட்டிருப்பாங்க போல, ஓட்டையா ஒரு இட்லியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது இட்லி தானா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அக்கா பொண்ணு எனக்கு ஃபுட்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி ஆஃபீஸ் கிளம்பி வராரு. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஸோ இவன் வேலைக்கும் போக மாட்டேன்றா, வீட்லேயும் சமையல் ஒழுங்காக செய்ய மாட்டேன்றா, என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற மாதிரி தான் இவர் இருக்கிறாருங்க. ஹீரோ ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. உன் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இல்லை என் பொண்டாட்டி ரொம்ப கேவலமாக சமைப்பா, ஸோ அந்த ஃபுட்டுக்கு இந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சும்மா கலாய்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ சாப்பிட்டு பார்க்குறாரு. உண்மையிலேயே அந்த ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உடனடியாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. லஞ்ச் யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது சத்தியமாக நாங்கள் பண்ணவே இல்லை, ஏன்னா எங்களை அவள் கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டேன்றா, அவள் தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அவரோட மனைவி கிட்ட பேசுறாருங்க. காலையில் காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இது மட்டும் ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கே அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக எனக்கு சமைக்க தெரியாமலாம் கிடையாது, நல்லாவே சமைக்க தெரியும். காலையிலேயே நல்லா காஃபி போட்டேன் அப்படின்னா உன்னோட அம்மா அக்கா அப்புறம் அப்பா இவங்க 3 பேர் மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் காலையில் ரொம்பவே மோசமாக சமைச்சிட்டு உனக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக நல்லா சமைச்சு கொடுத்தேன், நீ என்ன அப்ரிஷியேட் பண்ணுவல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஆனாலும் பொண்டாட்டி வேலைக்கு போல அப்படின்ற அந்த ஒரு கஷ்டமும் இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாருங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 2-2:30 மணி இருக்குங்க. கண் முழிச்சு பார்த்தா ஹீரோவோடைய மனைவி கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நைட் ஆனால் தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி நைட் டைம்ல உனக்கு தூக்கம் வரது இல்லைல்ல, அதனால நைட் ஷிஃப்டாவது வேலைக்கு போகலாம்ல அப்படிங்கும்போது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்கிடுவாங்க. வேலைக்கு போ அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தாலே ஹீரோடைய மனைவியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போனா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ ஏன் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு நினைக்கிற, அந்த மைண்ட் செட்டை நீ கொஞ்சம் மாத்திக்கலாம்ல அப்படிங்கும்போது ஹீரோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில விஷயங்களை சொல்றாருங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன். காலையில 2 பேரும் ஒன்னா ரெடி ஆவாங்க. இவரு ஹீரோடைய மனைவியை கொண்டு போய் ஆஃபீஸ்ல டிராப் பண்ணிட்டு காலையில் வேலைக்கு கிளம்பி வருவார். அதுக்கப்புறம் ஈவினிங் இவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக அவருடைய மனைவியை போய் பிக் பண்ணிவிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதையுமே பார்த்தீங்கன்னா இவங்க பங்கு போட்டு பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிப்பாங்க. அதைத்தான் இவர் எதிர்பார்க்கறதா சொல்கிறாருங்க. ஆனால் இவன் என்னடானா காலங்காத்தால் எழுந்திருச்சு நெத்தி நிறைய பட்டையை போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறா, வீடு முழுக்க சாம்பிராணி புகையை அடிச்சுக்கிட்டு இருக்கிறா, அப்படிதான்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன, நீயும் பொண்டாட்டி சேர்ந்து சம்பாதிக்கிறீங்க, டபுள் சம்பளம், எனக்கு அந்த மாதிரி கிடையாது, என் புலம்பலும் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஹீரோட ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு வந்து ஹீரோட வீட்டு முன்னாடி நின்று பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோடைய மனைவி கொஞ்சம் கூட காதுல போட்டுக்கவே இல்லை, அவங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் குடிச்சிட்டு உள்ள வந்து அவரோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வசதி அப்படின்றது நம்ம மனசுல தான் இருக்குது அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாரு இல்லையா. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்க்காவது நாம வந்துட்டு வசதியான வாழ்க்கையை வாழணும், ஸோ பைக்ல போகாம கார்ல போகணும். எல்லோரும் கேட்குறாங்க கார் எப்போ வாங்க போறீங்கன்னு. என்னால் கார் வாங்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல்
ஹோம் லோனு, கார் லோனு, பர்சனல் லோனு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சம்பளம் மொத்தத்துக்கும் இவர் இஎம்ஐ போட்டு வச்சிருக்கிறாருங்க. 75,000 ரூபாய் இவரோட சம்பளம்னா 70,000 ரூபாய் இஎம்ஐக்கே போயிடும். 5,000 ரூபாய் மட்டும்தான் கையில் நிற்கும். இந்த நிலைமை மாறணும்னா நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. சிவானி சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா அமெரிக்காலேயே வேலைக்கு போயிருந்திருப்பேன். நான் இங்கே வந்ததுக்கான காரணம் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அங்கே இருந்தப்போ நான் எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, சிவானி சொல்கிற விஷயத்த இவர் சீரியஸாகவே எடுத்துக்க கிடையாதுங்க. வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியது தானே, கேட்கறது என்ன ஊட்டியே விட்டுருந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு ஏடிஎம்மில் போய் கேஷ் விட்ரா பண்ணிட்டு வராரு. அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, எல்லாத்தையுமே யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணிக்க வேண்டியது தானே, எதுக்குங்க நீங்கள் கேஷ் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக பணத்தை நம்ம கையில் வச்சுட்டு செலவு பண்ணணும் அப்படின்னா அந்த பணம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எவ்வளோ கொடுக்குறோம் வாங்குகிறோம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். ஸோ நம்பர்ஸ் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. மந்த் எண்டில் எல்லாத்தையும் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கேஷாக எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மழை, வெயில், புயல், கரண்ட் கட்டு அப்படின்ற போதெல்லாம் இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பெருசாக ஒர்க் ஆகாது. ஆனால் கையில் கேஷ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய மனைவி சிவானியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே ஹீரோடைய ஃப்ரெண்டு அவருடைய மனைவி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா அப்படின்னு கூப்பிட அந்த இடத்துக்கு சஞ்சனா வராங்க. சஞ்சனா வேறு யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருந்தார் இல்லையா, அந்த பொண்ணு தான். ஸோ அவங்களுக்கு தான் 42,000 ரூபாய் சம்பளமாச்சு. அவங்க ஹீரோடைய மனைவி கிட்ட நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒர்க்கெல்லாம் போகல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல சஞ்சனாக்கு இது ஒரு லீட் பாயிண்ட்டாக அமைஞ்சிருதுங்க. ஹீரோவை இன்டெரக்டாக ஒரு மாதிரி தாக்குறாங்க. பரவாயில்ல, உங்கள் புருஷன் வந்து உங்களை வேலைக்கே போகாமல் வீட்டில் வச்சிருக்கிறாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் பாருங்க நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போய் எங்களால் குடும்பத்தை ரன் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பெரிய கார் வாங்கிட்டோம், பெரிய பங்களா வாங்கிட்டோம், அதுக்கான இஎம்ஐ எல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்களேன், உங்கள் புருஷன் வேலைக்கே அனுப்பாமல் உங்களை வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு, பெரிய மனசு தான் அப்படின்ற மாதிரி தாக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ இந்த சஞ்சனா வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு எவ்வளோ கேள்வி கேட்டீங்க, என்னை ஒரு பொண்ணாக பார்க்காம இஎம்ஐ எல்லாம் பே பண்ணக்கூடிய ஒரு மெஷினாக தானே பார்த்தீங்க, எவ்வளோ கால்குலேஷனோட நீங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, கடைசியில கடவுள் போட்ட கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவத்தோடயே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போன உடனே குடும்பத்துக்கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட மறைச்சு கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாருங்க. ஹீரோடைய அப்பா சொல்றாரு, சரிப்பா உன் பொண்டாட்டி வேலைக்கு போறானே வச்சுப்போ, உன் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான்னு நீ பொறாமப்படுவ, நீ நல்லா சம்பாதிக்கிற அப்படின்னு அவ பொறாமப்படுவா, 2 பேர்த்துக்குள்ள சண்டை வரும், உங்க வாழ்க்கையே அப்புறம் ஒண்ணும் இல்லாம ஆயிருமேப்பா, இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா சொல்றாருங்க. ஆனாலும் ஹீரோ பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோடைய அப்பா சொல்றாரு, நீ ஃபியூச்சருக்கு பயங்கரமா கால்குலேஷன்லாம் போட்டு வைக்கலாம், ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதனால இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழு, இது எங்கான வயசு, இந்த வயசுல நீ எந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமோ அதை ஜென்யூனா பண்ணு. ஸோ அந்த லவ் உன்னோட கடைசி காலம் வரைக்கும் வரும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. வாழ்க்கைக்கு மணி மட்டும் முக்கியம் கிடையாது, அன்பு பாசம் எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. ஹீரோடைய அக்கா சொல்றாங்க, உங்க அப்பா திருக்குறள் மாதிரி 2 வரியில பேசிட்டு இருந்தவர், ஆனா இவரை இவ்வளவு தூரம் பேச வச்சிட்டியடா அப்படின்னு அவங்களும் ஹீரோவை திட்டுறாங்க. இப்போ ஹீரோ வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைங்க. ஹீரோட டீமில் இருக்கக்கூடிய பையனை பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை விட்டு தூக்குறாரு. ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட போயிட்டு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது, எதனால பேட் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, வேலை விஷயத்தில் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது, பட் பர்சனலாக எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்றதுனால தான் பேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லையா? காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவனுங்க இந்த வேலைக்கு வரானுங்க, வந்து அவனுங்களுடைய மொத்த உழைப்பையும் போட்டு வேலை செய்கிறானுங்க, ஆனால் உனக்கு பர்சனலாக எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுக்காக அந்த பையனை வேலையை விட்டு தூக்கிட்டு உனக்கு பிடிச்சவனை தூக்கி அந்த வேலையில போடுறதுனால எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுது தெரியுமா அப்படிங்கும்போது, இங்க நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய மனைவி சிவானி இருக்காங்க இல்லையா, ஹீரோ சுத்தமா கேர் பண்ண மாட்டேன்றாரு, லவ் பண்ண மாட்டேன்றாரு, எப்ப பார்த்தாலும் மணின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீலிங்ல இருந்துட்டு இருக்காங்க. எங்காவது ஒரு காஃபி ஷாப்புக்கு போனா கூட அங்க கப்பிள்ஸ் வந்து ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் ரொம்ப அன்போட வந்தான், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காசை பார்த்துட்டு கடைசியில் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு முறை நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாற்றினார் இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒன்றா லஞ்ச் டைமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுது, அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் சுச்சுவேஷன் மீட் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி டென்ஷன், அதனால தான் மீட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அன்றைக்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் டிவியில் நியூஸ் வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி வந்து மக்கள்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டு அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி
கம்பெனியோட ஓனரோட மனைவியும் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்து ஹீரோ பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாகிறாருங்க. ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, எத்தனை முறை சொன்னாலும் இவங்களை நம்பி போய் காசு போடுறாங்களே, அவங்கள சொல்லணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த கம்பெனில தான் ஹீரோ காசை போட்டு வச்சிருக்காரு. உடனே நம்ம ஹீரோ பூஸ்ட் அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன், என்னாச்சு, என் பணம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதான்டா எனக்கும் புரியல, நீ ஆஃபீஸ்க்கு வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர மன உளைச்சலோட கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாருங்க. இப்போ அந்த ஆஃபீஸுக்கு போய் பார்த்தா அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில ஃபுல்லா போலீஸா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிட் ஃபண்ட் கம்பெனிக்காரன் மொத்தத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறாருங்க. ஆஃபீஸுக்கு போனா ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோ பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுன, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு மொத்த பணத்தையும் கொண்டு போய் அங்க போட்டு இப்படி மொத்தமா இல்லாம நின்னுட்டு இருக்கியடா அப்படின்னு திட்டுறாருங்க. ஹீரோ சொல்றாரு, எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியலடா அப்படின்ட்டு. சரி ஒன்னும் கவலைப்படாத, அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. இப்போ ஹீரோ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறான். அவன்கிட்டயும் இந்த பூஸ்ட் அப்படின்ற நபர் வந்து நிறைய காசு வாங்கி இருந்திருக்காருங்க. இன்னும் 3 வருஷத்துல உங்களோட சீனியர்ஸை விட நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கு இப்பவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பணத்தை மொத்தத்தையும் இழந்ததுனால அந்த பையன் மன உளைச்சல் தாங்க முடியாம கீழே குதிச்சு இறந்து போயிட்டான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு பையனுடைய மொபைல் மெயில இருந்து தான் நம்ம ஹீரோடைய மெயிலுக்கு எல்லாமே ஃபார்வர்ட் ஆயிருந்திருக்குது. அதனால ஹீரோ மேலேயும் அந்த பையன் மேலேயும் ஆஃபீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஒன்று வைக்கிறாங்க. ஹீரோனால தான் அந்த பையன் இன்வெஸ்ட் பண்ணி இறந்து போயிருக்கிறானா அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோ மேல குற்றம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இவரால திரும்ப வேலைக்கு வர முடியும். அது வரைக்கும் இவரை பிளாக் லிஸ்ட்ல வச்சு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இது எதை பத்தியுமே தெரியாத ஹீரோடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா அம்மா லவ் ஸ்டோரியை பத்தி வீட்டில் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏகப்பட்ட மன உளைச்சலோட வீட்டுக்கு வராருங்க. வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிட்ட பேச்சு வாங்க முடியாம எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ டீ கடைக்கு போறாருங்க. அந்த இடத்துக்கு கடங்கார வரான். என்னடா மாசமான கரெக்டா வட்டியை கொடுத்துருவேன்னு பார்த்தா காசு வாங்கும் போது இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு காசு கொடுக்கும் போது இருக்க மாட்டேது. 5ஆம் தேதி எனக்கு அந்த காசு வரல அப்படின்னா உங்க வீட்டில் பசங்க வந்து பொருளெல்லாம் தூக்க மாட்டானுங்க, பொண்ணை தான் தூக்குவானுங்க, மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறானுங்க. இப்போ ஒரு பாட்டி வந்து நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்க பையனை 2 பேர் வந்து மிரட்டிட்டு போறாங்க. அப்படிங்கும்போது என் பையன்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்றாங்க. ஹீரோ கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ஏமாந்து போனதும் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசா தெரியலங்க. இப்போ ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவரு ஹீரோடைய மனைவியை மீட் பண்ணி ஹீரோக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இருந்தாலும் சிவானி பாத்தீங்கன்னா ஹீரோ வாயாலேயே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. அப்படியே சொன்னாலும் உன்னால தீர்த்து வச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால தீர்த்து வைக்க முடியுமான்னு தெரியல, பட் ஒரு ஆறுதலா இருப்பேன்ல அப்படிங்கும்போது யாருக்கு வேணும் உன்னுடைய ஆறுதல் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆறுதல் இல்லாம இங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, அந்த ஆறுதலாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பேசலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சிவானி சொல்றாங்க. ஆனா இவர் கோச்சிட்டு உள்ள போறாரு. அப்ப சிவானி சொல்றாங்க, லைஃப்ல 90% விட்டு கொடுத்து போனா 10% நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும், அதை மட்டும்தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அங்கிருந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் கடன்காரனுக்கு கடன் கொடுக்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாரு. எவ்வளவு காசு தான் இவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. வேலையும் இல்லாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ வீட்டோட சூழ்நிலை ரொம்ப மோசமானதா மாறுறதை பார்த்த சிவானி பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போறதா முடிவெடுக்கிறாங்க. வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஹீரோ வாங்கின சம்பளத்துக்கு அதிகமாகவே ஆடம்பர செலவு பண்ணது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்திருக்கு. இவரால மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு போனதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்றது புரிய வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்துக்கும் இது நமக்கு அவசியம் தேவை அப்படின்ற விஷயத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட மனைவி நகைகள்லாம் எடுத்துட்டு போய் அதை வச்சு அந்த பணத்தை வாங்கி கடன்காரங்களுக்கு கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்றாருங்க. இருந்தாலும் லைனா எல்லாரும் கால் பண்ணிட்டே இருக்காங்க, காசு காசு காசுன்ட்டு. இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு 10 பைசா இல்லைங்க. அப்பதான் இந்த பூஸ்ட் பாய் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறான் அப்படின்ற தகவல் தெரிய வருது. உடனடியாக அந்த இடத்துக்கு போய் அவனை போட்டு பொலன்னு பொழக்க அந்த சிட் கம்பெனியோட ஓனரோட டீட்டெயில் கிடைக்குது. அந்த சிட் கம்பெனி ஓனரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. போன உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த துடிக்கிறான், இவன் எந்த பிரான்ச்சை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி அந்த சிட் கம்பெனி ஓனர் கேட்கிறாரு. அப்பதான் தெரிய வருதுங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் இவங்க ஒரு பிரான்ச்சை போட்டு மக்களை எல்லாம் வந்து ஏமாத்தி பணம் திருடிக்கிட்டு இருக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஓனர் என்ன சொல்றானா, உன்னுடைய பேராசை தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், ஒருத்தன் உனக்கு அதிக வட்டி தரான் அப்படின்னா அவனால எப்படி உனக்கு தர முடியுது அப்படின்ற எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுமே பண்ணாம நீ பாட்டுக்கு மொத்த பணத்தையும் கொண்டு போய் கொட்டின, கடைசியில ஏமாந்து நிக்கிறேன், இதுல என் தப்பு எதுவுமே இல்ல, நீயா தான் பணத்தை கொண்டாந்து போட்ட, உன்னோட பேராசை தான் உனக்கு பெருநஷ்டமா அமைஞ்சிருக்குது, கேம்லிங்ல தோத்து போனவனால அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுக்க முடியாது, அப்படி அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கறவன் ஒரு முட்டாள், அதனால இந்த பணத்தை ரிட்டர்ன்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமா கெஞ்சுன்னு கெஞ்சுறாருங்க. என்ன கெஞ்சினாலும் என்னால பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. கிட்டத்தட்ட 4
வருஷமா இவர் அங்கேயும் இங்கேயும் கடன்லாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல 92 லட்சம் ரூபாயை இந்த சிட் ஃபண்ட் கிட்ட ஏமாந்து போயிருக்கிறாருங்க. அந்த ஓனர் கடைசியா ஒரு பாயிண்ட சொல்றாருங்க, இந்த உலகத்துல எவன் தான் தப்பு பண்ணல, ஏன் இப்ப நீ கூட தப்பு தான் பண்ற, இப்ப நீ இந்த இடத்துக்கு வந்தது கூட உன்னோட பணத்தை வாங்குறதுக்காக தான், உன் கூடயே சேர்ந்து பல பேர் ஏமாந்து போனாங்களே அவங்களுக்காகலாம் நீ வரல, உனக்காக மட்டும்தான் நான் வந்தேன், அப்ப நீ சுயநலவாதியா தானே இங்க இருக்கிற, அப்போ நானும் சுயநலவாதியா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, உன்னோட பணத்தை எல்லாம் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் கொஞ்சம் பெரிய கை, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாருங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு உதவி செஞ்சு அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவரோட வீடு ரொம்ப சின்னதா இருந்துகிட்டு இருக்குதுங்க, பெருசா எந்த வசதியுமே இல்ல. என்ன சார் இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல விஷயங்களை எல்லாம் சொல்றாருங்க. கால் நீட்டி படுக்க முடியாத அளவுக்கு தான் வீடே இருக்குது, காலை மடக்கி படுத்துக்க வேண்டியதுதான், செத்தா போயிட்டோம், காலை நீட்டி புதைக்கிறதுக்கு உயிரோட தானே இருக்கிறோம், அழுக்கு மூட்டையை தூக்கும் போது அது அழுக்கு மூட்டையா நல்ல மூட்டையான்னு பார்க்காம நம்ம வேலையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட சந்தோஷம் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்ல ஆடம்பரமா ஏதாவது யோசிச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு கோயிலுக்கு போறாருங்க. கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம வாழ்க்கையை 3ஆ பிரிக்கலாம், சின்ன வயசு, மிடில் ஏஜ், அப்புறம் கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல நாம பண்ணக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் வச்சு அடுத்த கட்ட வாழ்க்கை அமையும். சின்ன வயசுல நீ மோசமான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்த அப்படின்னா அடுத்த கட்ட வாழ்க்கையும் மோசமானதா அமையும். சின்ன வயசுல நீ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்த அப்படின்னா உனக்கு நல்ல விஷயங்களே வந்து சேரும். நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, பணம் அப்படின்ற விஷயத்துல இவர் கெட்டது தான் கைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் பண விஷயத்துல இவர் பயங்கரமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்துல நீ மட்டும் இந்த மாதிரி கஷ்டப்படல, உன்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடன் வாங்கினாலே கனவுல கூட நிம்மதின்றது இருக்காது, அதனால கடன் வாங்குறத நிப்பாட்டிக்கோ, உன்னை நீ இழந்தாதான் அதை எடுத்தது யாரு அப்படின்றத உன்னால ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. பட்டுன்னு பார்த்தா அங்க உட்காந்துட்டு இருந்த சின்ன பையனை காணுங்க. ஹீரோட வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவரு தாங்க. தனக்கு வர வருமானத்தை மீறின ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாரு, அதற்கான அஸ்திவாரத்தை தொடங்கினாரு. ஸோ அங்கதான் பிரச்சனையே தொடங்குச்சு. ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட பின் விளைவுகளை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு அடி எடுத்து வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனையை லீட் பண்ணியிருக்காது. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. வந்த உடனே இவர் திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ யாருமே வெளியில வர வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவுறாரு. அவர் பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஹீரோ இப்படி மனமுடிஞ்சு போய் அழுவுறதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் வெளியில வந்துட்டு, கவலைப்படாத, நாங்க இருக்கோம், நாங்க கை கொடுக்குறோம், எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா ஆபீஸ்ல ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாத்தினார் இல்லையா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ண ஃப்ராட கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு ஹீரோ ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய மொபைல்ல இருந்து ஹீரோடைய மெயிலுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்திருக்காரு. அதனாலதான் என்கொயரி கமிஷன் நம்ம ஹீரோ மேல என்கொயரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டெம்பரரியா வேலை விட்டு தூக்கிட்டாங்க. அதான் அந்த மேனேஜர் கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த சொல்லும் போது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிட்டு நம்ம ஹீரோவை திரும்பவும் ரீஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. அதே சமயம் ஹீரோ வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த வீட்டுக்கு டைல்ஸ் போடலாமா மார்பிள் போடலாமா அப்படின்னு அங்க இருக்கிற மேஸ்திரி போன் அடிக்கிறாரு. நான் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இது நாள் வரைக்கும் எந்த விஷயத்தையுமே அவரோட ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணதே இல்ல, முதல் முறையா டிஸ்கஷனுக்கு வராருங்க. இப்ப ஹீரோடைய அக்கா புருஷன் துபாயில இருந்து வராருங்க. துபாயில இருந்து நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு வந்திருக்கிறதாகவும் அதை இங்க இருக்கக்கூடிய ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனில போட்டு வட்டியை டபுளா வாங்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் ஹீரோ ஒரு பட்ட எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத அட்வைஸா பண்றாரு. இருக்கிற காசை பேங்க்ல போட்டு வைங்க, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிதளவு வட்டி வரலனா கூட அந்த பணம் சேஃபாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளையில ஒரு கார் வந்து நிக்குது. அந்த சிட் ஃபண்ட் கம்பெனில இருந்து தான் வந்திருக்காங்க. ஹீரோ கேஸை கொடுத்தாரு இல்லையா, அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ கேஸை வாபஸ் வாங்கலனா உன் குடும்பத்தையே சதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனிக்காரங்க மிரட்ட, ஹீரோட மொத்த ஃபேமிலி வந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா, நாங்க சட்டப்படி உனக்கு என்ன ஆப்படிக்க முடியுமோ அதை அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து காம்ப்ரமைஸ் கேட்கறான். அதாவது ஹீரோ இழந்த பணத்தை ஹீரோக்கு ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ பாத்தீங்கன்னா கொடுத்தா அந்த பிரான்ச்ல ஏமாந்த மொத்த பேரத்தோட பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணு, அப்படி இல்லைன்னா சட்டப்படி சந்திச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சண்டைக்கு தயாரா இருக்கிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.